அபி என் கூட வராம என்ன ஆனாலும் நான் இங்கிருந்து போக மாட்டேன். அக்கா, நீங்க என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்யறேன். ஆனா நான் அங்க மட்டும் வரல. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என்ன வற்புறுத்தாதீங்க. இல்ல அபி, நீ ஏன் அப்படி சொல்றங்கிற காரணம் புரியுது. உன்னோட உணர்வுகளை நான் மதிக்கிறேன். ராகவ் எனக்காகவும் என் குழந்தைக்காகவும் உன்னை தூக்கி எறிஞ்சு பேசினது முழுக்க முழுக்க ஏத்துக்க முடியாத தப்புதான். அதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அபி, தயவு செஞ்சு என் கூட நம்ம வீட்டுக்கு வா. அக்கா, உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசுறீங்க. என்னோட இடத்துல நீங்க இருந்திருந்தாலும் இப்படி ஒரு முடிவை தான் எடுத்திருப்பீங்க. அங்க என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையுமே அஞ்சலி கிட்ட சொல்லிட்டேம்மா. ஆனா டாக்டர் நாளைக்கு வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் போகணும்னு சொல்லியும் கூட அஞ்சலி கேட்காம உங்ககிட்ட பேசி ஆகணும்னு சொல்லி எங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு இங்க கிளம்பி வந்திருக்காம்மா. அக்கா, மழை வர மாதிரி இருக்குக்கா. நீங்க தயவு செஞ்சு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இப்ப எதையும் விவாதிக்கிற மனநிலையில நான் இல்லக்கா. பிளீஸ்க்கா. இல்ல அபி, அந்த கொஞ்ச நாள் உனக்கும் ராகவ்க்கும் நிரந்தர பிரிவா மாறிடக்கூடாதுன்னு தான் நான் இங்க கிளம்பி வந்தேன். உன் விஷயத்துல ராகவ் நடந்துகிட்டது, பேசினது எல்லாமே தப்புதான். நான் என் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணி உன்னை கூப்பிடுறேன்னு நினைக்காத. என் மூத்த பையனாதான் நான் ராகவன் நினைக்கிறேன். அவன் தப்பு பண்றப்போ அதை சுட்டி காட்டி சரி பண்ற பொறுப்பு எனக்கு இருக்கு. ஆனா அவன் இன்னைக்கு உன்கிட்ட பேசினாத்தானையும் ரொம்ப அநியாயம். அந்த தப்புக்கான நிவர்த்திய நாங்க எங்க போனாலும் தேட முடியாது. அதே வீட்டுல உன்னை நல்லா வாழ வச்சா மட்டும்தான் என்னால தீர்த்துக்க முடியும். அபி, தயவு செஞ்சு மறுக்காம எனக்காக அபி, எனக்கு கொடுக்கிற ஒரு வாய்ப்பா நினைச்சு என் கூட வா அபி. ப்ளீஸ் அபி. பிளீஸ்க்கா. உங்க தம்பி நான் உங்களையும் உங்க குழந்தையையும் சாப்பாட்டுல விஷம் வச்சு கொல்ல பார்த்தேங்கிற அளவுக்கு சந்தேகப்பட்டிருக்காருக்கா. இதுக்கப்புறமும் நாங்க வந்தா அது எனக்கே நான் செஞ்சுக்கிற துரோகமா இருக்கும்க்கா. புரிஞ்சுக்கோங்கக்கா. ராகவ் செஞ்ச தப்புக்கு அவன் நிச்சயமா உன்கிட்ட மன்னிப்பு கேட்பான். நான் கண்டிப்பா கேட்க வைப்பேன்.